நம்மளே அறியாம நம்ம மனசுக்குள்ள திடீர்னு ஒரு பாட்டு கேட்கும். இல்லைன்னா தூரமா இருந்து ரொம்ப லைட்டா ஒரு காதல் பாடல் நம்ம காதுக்குள்ள வந்து விழும். அது சில சமயம் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு நமக்கு நல்லா புரியும். அது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட ஒரு வகையான கம்யூனிகேஷன். இது 5Dல இருக்க உங்க பெர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ற ஒரு வழி. ஏன் பாடல் வரிகள்? இது உலகமே வந்து ஒரு வைப்ரேஷன். ஸோ பாடல் வரிகளால அந்த எமோஷன கரெக்ட்டா உங்க கிட்ட கன்வே பண்ணிட முடியும். அது ரொம்ப ஈஸி வே. உங்களுக்கு வந்து ஒரு சைன் அனுப்புறதோ, இல்ல வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்யூட்டிவ் மெசேஜ் அனுப்புறதோ வந்து நீங்க தெளிவா இருந்தா தான் நடக்கும். ஆனா ஒரு பாடல் வரிகள ஈஸியா அவங்களால 5Dல இருந்து உங்களுக்கு அனுப்பிட முடியும். அது ஈஸியா நீங்களும் ரிசீவ் பண்ணிற முடியும். நீங்க ரிசீவ் பண்ணலனா கூட இந்த மாரி ஏதாவது ஒரு டிவைஸ் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு குடுத்துரும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி 5D ரேடியோல நம்ம ஸ்டேஷன்ல உங்களுக்காக ப்ளே ஆகப்போற ஒரு பாட்டு என்னன்னு பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்கப் போற ஒரு பெரிய விஷயத்த இது வந்து உடைக்க போது. என் த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து பேச தயங்கிட்டு இருக்காங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்க தான் இன்னைக்கு உங்க பாடல தேர்ந்தெடுக்க போறீங்க. ஸோ டேக் அ இட்ஸ் நாட் அ பிரேக், இட்ஸ் அ பாஸ். பிரீத் இன், பிரீத் அவுட். நம்ம வந்து ரீடிங்குள்ள போலாம். இப்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க பெர்சன மனசுல நெனச்சுக்கோங்க. உங்களுக்கு மனசுல ஓராயிரம் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள ஒண்ணு ஒண்ணா உங்க மனசுல ஓட்டி பாருங்க. இவ்ளோ இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இல்லன்னா இது ஆச்சு, அது ஆச்சு, இப்படி ஆச்சு. அந்த எத்தன ஆச்சு இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள ஓட்டுங்க. அதுக்கான விட தான் நம்ம இந்த பாடல் மூலம் எடுக்க போறோம். இந்த பாடல் வரிகள நீங்க தான் எனர்ஜெட்டிக்கலா தேர்ந்தெடுக்க போறீங்க. அதனால தான் நான் ஷஃபில் பண்ணல. ஸோ ரேண்டமா நான் ஒரு சாங் எடுக்க போறேன். ஆல்ரெடி அவங்க மெசேஜஸ் இங்க இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரெகுலர் வியூவர்ஸா இருந்தா, என்ன பாட்டு நீங்க தேடுறீங்க? என்ன பாட்டுல உங்களுக்கான விடை இருக்கும்? இதுல வந்து 100 சாங்ஸ்க்கு மேல இருக்கு. ஸோ அந்த சாங் என்ன? ஏதோ ஒண்ணு என்னை தாக்க, யாரோ போல எப்படி நடிக்க. யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க. பெண்ணை நானும் எப்படி நடிக்க. காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணில் வைத்து தூங்கினேன். பையா சாங் இது. இது வந்து என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காதல் எக்ஸ்பிரஸ் பண்ணல. பட் நீங்க வந்து இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த அந்த இது இந்த எனர்ஜிய வந்து என்னால ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த கார்ட்ஸ் அததான் சொல்லுது. ஸோ இந்த ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா உடைப்போம். இப்போ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்கள வந்து யாரோ அப்படின்ற மாதிரி என்னால பார்க்க முடியாது. அந்த மனசு தவிச்சிட்டு இருக்கு 5Dல. ஏன்னா 3Dல நீங்க விலகிட்டீங்க. அது வந்து 5Dல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் 5Dல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? யாரோ போல எப்படி நடிக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டீப் லவ் இங்க இருந்திருக்கு. ஆனா இப்போ நீங்க விலகி போயிட்டீங்க. சூழ்நிலை காரணமா நீங்க விலகி இருக்கீங்க. அது என்னங்கிற விஷயத்த ரகசியத்த பார்க்கலாம். உங்களுக்கு எப்போலாம் வந்து வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இந்த சீக்ரெட்ட நம்ம வைப்போம். ஆக்சுவலா நான் சீக்ரெட் மெசேஜ் தான் எடுத்தேன். டிசெப்ஷன். நீங்க விலகி போனதுக்கான காரணம் தான் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டேன். அந்த காரணம் துரோகம். சம்ஒன் இஸ் வேரிங் அ ஃபால்ஸ் செல்ஃப் மாஸ்க் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். யாரோ ஒருத்தங்க இங்க நடிச்சிருக்காங்க. அதனால தான் நீங்க விலகி வந்துட்டீங்க. நீங்க எடுத்த முடிவு சரிதான். நீங்க எடுத்த முடிவு தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ அங்க ரியலைசேஷன் என்ன இருக்கு? நீங்க விலகி வந்ததுக்கப்புறம் அங்க ரியலைசேஷன் இருக்கு. ஏன்னா 5Dல அவங்களால அந்த கம்யூனிகேஷன அந்த எனர்ஜிய 5Dல உங்க கனெக்ஷன் இங்க பிரிவு வர வர அங்க எனர்ஜெட்டிக்கலா ரிஃப்ளெக்ட் ஆகும். 5Dல அவங்க வந்து உங்க எனர்ஜிய மிஸ் பண்றாங்க. ரொம்ப அந்த க்ளோஸ்னஸ் இல்ல 5Dலயும். பேஷன் இப்போ இது என்னத்த கிரியேட் பண்ணிருக்கு? பேஷன். அலோ யுவர் ஹார்ட் அண்ட் சோல் டு சிங் வித் ஜாய். ஆப்வியஸா இது வந்து பாடல் வரிகள் தான். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எப்போலாம் வந்து உங்களுக்கு இந்த கனெக்ஷன பத்தின சந்தேகங்கள் வருதோ, நம்ம அடுத்த ரீடிங் போற வரைக்கும், இல்ல அடுத்த சாங் உங்கள வந்து ஹிட் பண்ற வரைக்கும், இந்த சாங்க கேளுங்க. திரும்ப நீங்க கேட்கும்போது, கேட்டுட்டு இருக்கும்போது, அதில இருக்க மியூசிக்கோ, அதில இருக்க ஒரு வார்த்தையோ உங்களுக்கு கரெக்ட்டா வந்து கிளிக் ஆகும். இட் வில் ஹிட் யூ. அதுதான் உங்களுக்கான விடை. அதனால தான் பாடல் வரிகள். பாடல் வந்து அவ்ளோ பியூட்டிஃபுல்லான வைப்ரேஷன் இருக்கு. உங்களால ஈஸியா பாடல் வரிகளோட சிங்க் ஆயிட முடியும். அதனால தான் பாடல் வரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் காதல் வாழ்க்கையில. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரிவு அவங்களுக்கு பேஷன உண்டாக்கிருக்கே தவிர, இந்த பிரிவ வந்து இன்னும் பலமாக்கல அது. ஸோ ஃபர்தரா நம்ம இந்த எனர்ஜிய செக் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, பாட்டம் டெக்ல ஐ அம் ஸ்டில் லெட்டிங் கோ ஆஃப் மை எக்ஸ். இந்த பெர்சன் வந்து யாரோ ஒருத்தவங்கள உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. மேபி கல்யாணம் ஆயிடுச்சு. அத உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து இட்ஸ் லைக் பிளேயர் எனர்ஜி. அதுதான் நான் இங்க பார்க்குறேன். உங்க வாழ்க்கையில நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மேபி இது உங்களுக்கான காதலா இல்லாம கூட இருக்கலாம். யூ ஆர் சேசிங் எ ராங் பெர்சன். பார்ப்போம் ஃபர்தரா என்ன சொல்ல வராங்க, என்ன விஷயங்கள் பிரபஞ்சம் உங்ககிட்ட உடைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இந்த பெர்சன் இந்த பாடல் மூலம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க?
ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். எவ்வளோ அழகா வந்து மெசேஜஸ் வைப் ஆகுது பாருங்க. ஸோ அவங்களால நம்ப முடியல. அவங்க நினைச்சாங்க அவங்க எவ்வளோதான் சீட் பண்ணாலும், எவ்வளோதான் வந்து ஒரு அழகான ரகசியம் உங்களுக்கு காத்திருக்கு பாட்டம் டெக் எனர்ஜியில். இட்ஸ் இட்ஸ் அ சர்ப்ரைஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நான் ஏன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க உங்களை உங்களை பிரிஞ்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த பிரிவு தான் அவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சிருக்கு. அவங்க தப்பு பண்ணிக்க கூடாது. அவங்க எவ்வளோ பேஷனேட் லவ் உங்கள் மேலே வச்சுட்ருக்காங்கிறத இந்த பிரிவு தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரிவு தப்பே கிடையாது. ஆக்சுவலாக இந்த பிரிவு வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு. ஏன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐ அட்ராக்ட் ட்ரூ லவ், ஐ அட்ராக்ட் ஜென்யூன் லவ், ஐ எம் வைபிங் ஹாய் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. நான் இப்போது அந்த ரகசியத்தை உங்களுக்கு உடைக்க போகிறேன். என்ன உண்மையான உணர்வு அப்படிங்கிறத இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து வெளி உலகத்துக்கு அவங்க காட்டின ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வச்சுக்கலாம், மாஸ்க்ட் ஃபேஸ். இது வந்து அவங்க போலியான ஒரு முகத்தை உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் உண்மையான முகம் வெளியில் வரப்போகுது. ஸ்டே டியூன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட். இதுதான் அவங்களோட உண்மையான எனர்ஜி. உங்களோட இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் வந்து பொங்கி வழியும். சந்தோஷம் வந்து இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன், இட்ஸ் அ பார்ட்டி. உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு பார்ட்டியில் இருக்க மாதிரி தான். வெறி கொண்டாட்டம், கும்மாளம் தான். ஆனால் நீங்கள் போயிட்டீங்க. எதனால்? அவங்க பண்ண ஒரு துரோகத்தினால. இது வந்து அவங்க துரோகம் பண்ணணும்னு இன்டென்ஷனோட பண்ணல. மேபி இது வந்து அவங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு இன்டென்ஷனோடு அவங்க பண்ணாமல் இது வந்து பிறவி குணமாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தவறு தான். இனிமே என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பிரிவு, இந்த வருத்தம், இந்த வேதனை அவங்கள எங்கே கொண்டு போகுது? அவங்களுக்கு புரிய வச்சிருச்சு உங்கள் காதல் உண்மையான காதல் அப்படின்னு. ஆனால் அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஏன்னா அடுத்தது என்னென்னு தெரியாமல் நீங்கள் எப்படி முடிவெடுக்க முடியும்? இந்த காடை அடம் பிடிச்சி வெளியில் வருது. ஓகே, அடுத்து என்ன ஸ்பிரிட்ஸ்? நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த ரீடிங்கில் அலைன் ஆகிட்ருக்கீங்களோ அவ்வளோ தூரம் தான் இந்த கார்ட்ஸ் வந்து ஈஸியாக வரும் எனக்கு. ஸோ நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து உங்கள் எனர்ஜியில் கன்ஃபியூஷன் இருந்தால் இங்கேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த பர்சன் கெட்ட பழக்கங்களை விடுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே சந்தேகமே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் காயின்ஸ். உங்களோட புது ஆரம்பமே உங்களுக்கு நிச்சயமாக வேணும். கிங் ஆஃப் காயின்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஏஸ் ஆஃப் காயின்ஸ். இப்போது அவங்கக்கிட்ட விட்டீங்க அப்படின்னா அவங்கள விட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து அவங்கள விட்டு விலகி போகாமல் அவங்க அருகாமல் இல்லைனா அவங்க கம்யூனிகேஷன் சர்க்கிள்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஓடி வந்து உங்ககிட்ட இந்த புது காயினை கொடுத்து இந்த அதாவது அவங்கக்கிட்ட இருக்க அத்தனையுமே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து அவங்க உருவாக்கிட்டு இருக்க ஒரு சாம்ராஜ்யம், இல்லைனா வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ், ஏன்னா ஒரு ஒரு செல்வம், இல்லைனா அபண்டன்ஸ், இதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? அந்த ஸ்டெபிலிட்டியை உங்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக, வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ எது இந்த தெளிவை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்தது? திஸ் செப்பரேஷன், இந்த பிரிவு தான். பார்க்கலாம் இந்த பவருக்கு அவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறத. அதுதான் இந்த சீக்ரெட் கார்ட்லேயும் இங்கேயும் இருக்குது. ஓ, 3 கார்ட்ஸ் பார்ப்போம். 7 ஆஃப் கப்ஸ். ஆப்ஷன்ஸ். அவங்க துரோகம் பண்ணதுக்கான காரணம் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக தான் இருந்திருக்கீங்க நீங்கள் அவங்களோட இருந்த வரைக்கும். ஆனால் நீங்கள் விலகி வந்ததுக்கப்புறம் யூ ஆர் த ஒன்லி ஒன் ஆப்ஷன். அதனால தான் பிரிவு சில சமயம் நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் பிரபஞ்சம் உங்களை பிரித்து வச்சாங்க அப்படின்னா வேதனைப்படாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த 7 ஆஃப் கப்ஸ். பாஸ்டில் பல ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன். இப்போது நீங்கள் பாருங்கள், கோல்டன் காயின். இங்கே வந்து நீங்கள் ஒரு கப், ஒரு மினுமினுக்கிற ஒரு கப்பாக இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போது எவ்வளோ மண்டையை குழப்பிட்டுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணேன், எப்படி சொதப்பினேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது அவங்க உங்கள் மேலே தான் பற்று. இப்போ அந்த காயின் தான் வேணும், நீங்கள் தான் வேணும், இந்த காதல் தான் வேணும். ஆனால் நீங்கள் இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன் கார்டு, 7 ஆஃப் சோர்ட்ஸ். வாவ் வாவ், இட்ஸ் அ ஹெவி எனர்ஜி. ஹெவி எனர்ஜி. நீங்கள் பிரிஞ்சு போனதில் தப்பே இல்லைன்னா இந்த பர்சன் பண்ண துரோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ வேறு லெவல் ஆஃப் துரோகம். பச்சை துரோகம். உங்ககிட்ட பொய் சொல்லி நியாயமாக இருக்கேன், நான் வந்து உன்னை மட்டும் தான் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் சொல்லி உங்களை நம்ப வச்சு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எல்லா கெட்ட விதமான பிஹேவியர்ஸும் இந்த பர்சனுக்கு, உமனைசர், சீட்டிங், அப்புறம் வந்து ஸ்டீலிங், இந்த மாதிரி எல்லா குணமும் இந்த பர்சனுக்கு இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் விலகி போயிட்டீங்க. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவையே இல்லை, போங்கடா அப்படின்னு கிளம்பி போயிட்டீங்க.
அந்த பிரிவு வந்து இப்போ அந்த பெர்சனுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட பிஹேவியர் எவ்வளோ மோசமா இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க இப்போ ரியலைஸ் பண்றாங்க. இப்போ நியாயமா நடந்துக்கிறேன். இப்போ நியாயமா நான் சம்பாதிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் அப் டு யூ. இந்த காதல் தான் அவங்கள மாத்திருக்கு. அதில வந்து உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்ல. இந்த பிரிவு அவங்கள உடைச்சிருக்கு. ஆனா ஸ்டில் இந்த பெர்சன் ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரா இருக்காங்க. இந்த கனெக்ஷன கிரவுண்ட் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க அங்க இல்ல. இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி. ஐ ஆம் கிளாரிட்டி மைசெல்ஃப். நீங்களே இந்த கிளாரிட்டியா இருக்கும்போது உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெவி ரீடிங். நான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, டிவைன் கைடன்ஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் மூலம் நீங்க என்ன பண்ணணுங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா இட்ஸ் அ வெரி கன்ஃப்யூஸ்ட் எனர்ஜி. இப்போ இந்த பெர்சன் பேஷனேட்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இதில உண்மையா அப்படிங்கிறது வந்து போக போக தான் நமக்கு தெரியும். லெட்ஸ் டிஸ்க்ளோஸ். ரீகன்சிலியேஷன், பிளேஃபுல்னஸ். இந்த பெர்சன் இப்போ விட்டீங்க நான் சொன்ன மாதிரி தான். இப்போ சூழ்நிலை சரியா இருந்தது அப்படின்னா, உங்ககிட்ட வந்து எல்லா தவறையும் ஒத்துட்டு, ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில உங்களோட பேசணும். சீரியஸ்னஸ் இல்லாம வாழ்க்கைய ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்களே இப்போ ரொம்ப ஹெவி பர்டன்டா இருக்காங்க அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்னால. இந்த எனர்ஜி எனக்கு இன்னுமே வந்து ஒரு நல்ல எனர்ஜியா தோணல. இங்க இந்த நல்ல கார்ட்ஸ் இருக்கு. இந்த பெர்சன் வந்து கண்டிப்பா ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. நீங்க ஆக்சுவலா கையும் களவுமா இந்த பெர்சன புடிச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து உங்களுக்கு அவங்கள பத்தின உண்மை தெரிய வந்திருக்கலாம். பட் யூ நோ இந்த பெர்சன் வந்து ஜென்யூனான பெர்சன் இல்ல. அவங்களுக்கு வந்து நீங்க மட்டுமே ஒரே காதல் கிடையாது. காதலர்கள். காதலர்கள் கூட சொல்ல முடியாது. துணைகள். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க இந்த எனர்ஜில. ஆனா, இந்த பெர்சனோட இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஏற்கனவே பயங்கர துரோகம். இது வந்து இந்த துரோகத்தோட அளவு வந்து உங்களுக்கு மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். அவ்ளோ வந்து மோசமான துரோகம். பச்ச துரோகத்த விட ரொம்ப மோசமான, கொடூரமான துரோகம். ஒரு எதிரி கூட இந்த மாரி ஒரு துரோகத்த இன்னொருத்தவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நான் காதலிக்கிறேன், நேசிக்கிறேன்னு சொல்லி இந்த பெர்சன் உங்களுக்கு பண்ண துரோகம் அளவிட முடியாத துரோகம். அதனால தான் நான் வந்து இந்த எனர்ஜிய திரும்ப கிளாரிஃபை பண்ண போறேன். இது வந்து இப்போ பிரசன்ட் எனர்ஜியா? இல்ல அவங்க இன்னுமே இந்த மாதிரி திருட்டுத்தனத்தோட தான் இருக்காங்களா? இல்ல வந்து இந்த ரிகன்சிலியேஷன் உண்மையா? அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். கிளாரிஃபை திஸ். 7 ஆஃப் கப்ஸ், 7 ஆஃப் சோர்ட்ஸ் and the moon card. Clarify this energy, spirits, please. Give us clarity. Queen of Wands, karmic energy. Still he is sleeping with karmic. இந்த பர்சனை நீங்க நம்பவே நம்பாதீங்க. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வர்றது வேற விஷயத்துக்கா. Queen of Wands, reversal energy. Secrets. இந்த பர்சன் இன்னுமே நிறைய ஃபிலிங்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பர்சனை நீங்க நம்பவே முடியாது. இங்க வந்து ரிகன்சிலியேஷன், பிளேஃபுல்னஸ் இது எல்லாமே வந்து வெறும் மாயை. 2 of swords, block them. 8 ஆஃப் கப்ஸ், வாக் அவே. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா குடுத்துட்டாங்க. 10 ஆஃப் சோர்ட்ஸ், போனீங்க, முடிஞ்சிட்டீங்க உங்க கதை. பிளாக், பிளாக், பிளாக். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா இந்த பெர்சன் வந்து ஜென்யூனே கிடையாது. இன்னுமே அந்த திருட்டுத்தனத்தோட தான் இருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா இந்த பெர்சன் ஒரு காமிக் எனர்ஜியோட இருந்திருக்காங்க. ஸ்லீப்பிங் வித் காமிக் எனர்ஜி. இட்ஸ் நாட் அவங்களோட போறது, வெளியில வருது, பார்ட்டி பண்றது. நோ. இட்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப். குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியோட. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சனுக்கு அடிக்ஷன், செக்ஷுவல் அடிக்ஷன் இருக்கு. நீங்க என்னதான் நம்ம தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, நாய குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அதுக்கு அதோட புத்தி போகாதுன்னுவாங்க. அந்த மாரி தான் இது. இந்த 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 பெர்சனுக்கு இருக்கிற இந்த கீழ்த்தரமான புத்தி, நீங்க என்னதான் ஜென்யூனா இருக்கீங்க, என்னதான் வந்து இது காதல் அப்படின்னு நீங்க மேல என்ன முலாம் பூசினாலும் சாயம் வெளுக்கும். நாள் போக போக. மேபி உங்களுக்கு ஒரு புது காதல் காத்துட்டு இருக்கலாம். வெயிட். உங்களோட உங்களோட கைடன்ஸ் ஒண்ணே ஒண்ணு தான். பிளாக், வாக் அவே. இந்த பெர்சனை நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறது இன்னொரு பச்சை துரோகம். 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. பெரிய துரோகம். இந்த பெர்சன் வந்து ஜென்யூனே கிடையாது. இந்த நொடி வரைக்கும் அந்த பெர்சன் ஜென்யூன் கிடையாது. இது வந்து ப்ரொஜெக்ஷன், மேனிப்புலேஷன். அதனால தான். அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க? தே ஆர் டூயிங் ஸ்பெல். எப்படி ஸ்பெல் பண்றாங்க? காமிக் எனர்ஜியோட. இட்ஸ் லைக் தேர் ஆர் ஸ்பெல்ஸ். என்ன மாதிரி ஸ்பெல்ஸ்? இவங்க 2 பேரும் இருக்கும்போது அந்த எனர்ஜி உங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இட்ஸ் லைக் இட் இஸ் டு அட்ராக்ட் யூ. இட்ஸ் லைக் மிமிக்கிங் எனர்ஜி. இந்த காமிக் வந்து உங்க ரோல் ப்ளே பண்றது. டு அட்ராக்ட் யூ. நீங்க நினைச்சுப்பீங்க அது ஜென்யூன் எனர்ஜின்னு. நோ. இட்ஸ் அ ப்ரொஜெக்ஷன். அதனால தான் இங்க மூன் கார்ட். சீக்ரெட்ஸ். இந்த சீக்ரெட்ஸ் தான் இங்க முகமூடி போட்டு மறைக்க பார்க்குறாங்க. பிரபஞ்சம் அந்த முகமூடியை தான் உங்களுக்கு வந்து உடைச்சிருக்காங்க. 10 ஆஃப் சோர்ட்ஸ், பிளாக் தெம்.
பிளாக், பிளாக், பிளாக். பிளான் யுவர் ஃபியூச்சர். இப்போதைக்கு நீங்கள் எங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. 5 of Wands. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் நீங்கள் என்ன வாட்ஸ் ஹர் நேம் நலாயினியா இல்லை கூடையில் தூக்கி சாவித்ரி ஆர் சம்திங். எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, பட் ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. இட்ஸ் லைக் அவங்க வந்து விலைமாதர்கள் கிட்ட போகிறதுக்கு விரும்புவாங்க. கணவனே கண் கண்ட தெய்வம்னு கூடையில் சுமந்துட்டு போய் விட்டுட்டு வருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்க தயார்னா இந்த பர்சனை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நிம்மதி ஒரு பைசாக்கு இருக்காது. இந்த பர்சன் இஸ் அ சீட்டர், இட்ஸ் அ லயர். பொய் பொய் பொய்யை தவிர வேறு ஒன்றுமே இந்த பர்சன் கிட்ட இல்லை. இட்ஸ் லைக் அ புழு மூட்டை. இதுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அப்படியே இட்ஸ் லைக் ஐ எம் ஃபீலிங் லைக் வாமிட்டிங். ஸோ அந்த எனர்ஜி தான் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் பர்சன் எவர் எவர் எவர். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.